जय जय माई जय जय माई राधा कृष्ण माई जय जय माई जय जय माई राधा कृष्ण माई जय जय माई जय जय माई शिरडी साई माई। जय सद्गुरुनाथ महाराज की जय। बोलो जय माता की ஜெய் ஹரி. குரு கிருபையினால இந்த ஆனந்த ஆசிரமத்தினுடைய 3வது பகுதியை நம்ம தரிசிக்கிறோம். அடியின் 3 மகாத்மாக்களை சொன்னேன் இல்லையா? பப்பா ராமதாஸ் சுவாமிகள், மாதாஜி கிருஷ்ணாபாய், அடுத்து சச்சிதானந்த சுவாமி. அந்த 3 மகான்களுடைய சமாதியை தரிசிக்க தான் நம்ம போறோம். இந்த இடம் முழுக்க நந்தவனம், பிருந்தாவனமா ஏற்படுத்தியிருக்காங்க. 3 பேருக்கும் ஒரு அற்புதமான சமாதி. இந்த சமாதியில இருந்து கொண்டே அவர்கள் அந்த ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் சொல்லக்கூடிய மகத்துவம் வாய்ந்த அந்த நாமாவை சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. எப்படிப்பா ப்ரூவ் பண்றதுன்னா, இந்த இடத்துக்கு வந்தாதான் அதை நம்ம கேட்க முடியும், அனுபவிக்க முடியும். இந்த மரம், செடி, கொடி, புல் அனைத்திலுமே ராம நாமம் அப்படியே ஜீவிச்சிருக்கு. இங்க இருக்கக்கூடிய மரம், செடி, கொடி கூட உயர்ந்த மகான்களா இருக்கு. என்னப்பா செடி கொடி எல்லாம் சொல்றீங்கன்னு கேட்டா, ஆமா, இவதான் பப்பா ராமதாஸ் சுவாமிகளுடைய சமாதி. இந்த சமாதி ரொம்ப மகத்துவமானது. இந்த சமாதி ரொம்ப வைபவம் நிறைந்தது. இந்த அகில உலகத்துக்கே ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் சொல்லக்கூடிய நாமத்தினுடைய வைபவத்தை காட்டினது. சுவாமி எப்ப பிறந்தார், சுவாமி எப்ப சுரூபத்தை விட்டார்ன்றதுக்கான விஷயங்கள் இதுல உண்டு. திருவண்ணாமலையில மிகவும் பிரசித்தி பெற்ற யோகிராம் சுரத்குமார் மகாராஜ் அவர்களுடைய தாய் வீடே இதுதான். அவர் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியின் தரிசனம் பெற்ற இடமும் இந்த ஆசிரமம் தான். யோகியினுடைய மகத்துவமான சத்குருவும் இந்த பப்பா ராமதாஸ் சுவாமிகள் தான். அது நிறைய பேருக்கு தெரியாது. இந்த சுவாமியுடைய இந்த வைபவம் நிறைந்த சமாதி இது ஒண்ணு. அடுத்து இன்னொரு சமாதி. அந்த சமாதி தான் கிருஷ்ணாபாய் மாதாஜி. 3 பேருக்கும் அற்புதமான வைபவம் நிறைந்த சமாதி வச்சிருக்காங்க. ஒரு நாளைக்கு பப்பா ராமதாஸ் சுவாமி கிட்ட நாமா சொல்லுவாங்க. 2வது நாள் கிருஷ்ணாபாய் மாதாஜி கிட்ட சொல்லுவாங்க நாமாவளி. 3வது நாள் சச்சிதானந்த சுவாமிகிட்ட சொல்லுவாங்க. இப்ப கொஞ்சம் கிட்ட போறோம் இல்லையா? இப்ப அந்த நாமாவளி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம காதுல விழும். அந்த விழக்கூடிய ஒவ்வொரு நாமாவும் மகத்துவம் நிறைந்தது. இதுதான் ஜெகத்மாதா பூஜ்ய மாதாஜி கிருஷ்ணாபாய் அம்மாவினுடைய சமாதி. இப்ப அந்த நாமா உங்க காதுல விழும். எல்லாரும் நீங்களும் கேட்டு சொல்லுங்க. ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஓம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஓம் श्रीराम जय राम जय जय राम ओम श्रीराम जय राम जय जय राम ओम राम जय राम जय जय राम ओम श्रीराम जय राम जय जय राम ओम श्रीराम जय राम जय जय राम ओम श्रीराम जय राम जय जय राम ओम राम जय राम जय जय राम ओम श्रीराम जय राम जय जय राम राम जय जय राम ओम श्रीराम जय राम जय जय राम ओम राम जय राम जय जय राम ओम श्रीराम जय राम राम ओम श्रीराम जय राम जय जय राम. இப்ப இந்த நாமாவளி கேட்டீங்க பாத்தீங்களா? எவ்வளவு மகத்துவமான நாமாவளி. இந்த நாமாவளிய நம்முள் இருந்து இந்த மகான்கள் அவர்களே சொல்றாங்க. அதை நம்ம சொல்றதா நம்ம நினைச்சுக்கவே கூடாது. இந்த மகான்களுடைய அனுகிரகம் இல்லாம நாமாவளி வாக்குல வராது. இந்த இடத்தை பொறுத்து, இந்த இடம்னு இல்லை, எங்க போய் நாமாவளி சொன்னாலும் குரு கிருபை இல்லைன்னா நாமாவளி வாக்குல வராது. தெய்வத்தினுடைய அருள், குரு கிருபை ரெண்டும் இல்லைன்னா வாக்குல நாமா வராது. அடுத்ததா இந்த சமாதி தான் பூஜ்ய சுவாமி சச்சிதானந்த சுவாமிஜி. இந்த சுவாமியினுடைய சமாதி இதுதான். ஏன்னா இந்த ஆசிரமத்தினுடைய மூலமே இந்த மூவரும் தான்.
நாடின்னு சொன்ன மாதிரி இவர் தியானமே வடிவான சுவாமி. இவர் தியானம். முன்னாடி பார்த்த மாதாஜி சேவையே வடிவானவள். அடுத்ததா முன்னாடி ஃபர்ஸ்ட் பார்த்தது பப்பா ராமதாஸ் சுவாமிகள், அவர் நாமாவே வடிவானவர். பாருங்க, இந்த மூன்றும் கலந்த சொரூபம் தான் நம்முள் இருக்கக்கூடிய முக்குணங்களை நீக்கி மகத்துவமான தெய்வீகத்தை காட்டுது. அத அடியன் சொல்றேன், அனுபவிக்கணும்னா நீங்க நேர்ல இங்க வந்தீங்கன்னா தான் தெரியும். கண்டிப்பா இந்த மூணு சமாதியுமே அவ்வளவு மகத்துவமானது. அதாவது சாயி சொல்வார் இல்லையா, என்னுடைய சமாதியில என் எலும்பு கூட உன்னுடைய நலனை பத்தி பேசும்னு. சத்தியம், இந்த மூன்று மகான்களுடைய இந்த சமாதியிலையும் நம்மளுடைய நலனை பற்றி பேசப்படுது, உணர்விக்கப்படுது. அதை இங்க வந்தீங்கன்னா உணரலாம், அப்படின்னு சொல்லலாம். ஆனா நீங்க உணரணும்னா இங்க வந்தாதான் உண்டு, இல்லைன்னா நமக்கு அது கிடைக்காது. இங்க வரணும்னு நீங்க எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கிங்க. மனுஷனா பிறந்தா இந்த ஆசிரமங்களுக்கு வரணுங்கிறது மகான்களுடைய ஒரு வாக்கு. இங்கிருந்து எண்ணற்ற மகான்கள் உருவாகியிருக்காங்க. அதுல ஒருத்தர் தான் நம்ம யோகிராம் சுரத்குமார் மகாராஜ். ஸோ எல்லாரும் இந்த ஆசிரமங்களுக்கு வாங்க, குரு கிருப்பை. இதுல அடியனுடைய நம்பரை தரேன், நீங்க அவசியம் இங்க போகணும்னா அடியன்கிட்ட வழி கேளுங்க. அடியன் தாராளமா சொல்றேன். குரு கிருப்பை எல்லோருடைய வாழ்க்கையிலையும் இருக்கட்டும். ஜெய் சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். இப்ப இந்த ஆசிரமத்துக்கு எப்படி வரணுங்கிறத அடியன் தெளிவா சொல்றேன், எல்லாரும் கேளுங்க. சென்னையிலேருந்து மேங்களூர் அப்படின்னு சொல்லக்கூடிய வண்டி இருக்கு, மேங்களூர் எக்ஸ்பிரஸ். பெங்களூர் இல்ல, மேங்களூர் எக்ஸ்பிரஸ். அதாவது கேரளா வழியா கோயம்புத்தூர், பாலக்காடு, திரிசூர் அந்த வழியா வரக்கூடிய அற்புதமான அந்த ரயில் வழி தடத்துல தான் இந்த கக்கன் காடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கு. நீங்க நெட்ல போய் சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் கிளியரா தெரிஞ்சிடும். அந்த சென்னையிலேருந்தும் ஏறலாம், கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் இங்கிருந்தும் ஏறலாம். ஏன்னா சென்னையிலேருந்து கிளம்புற வண்டி இந்த கேரளா வழியா தான் இந்த இடத்துக்கு வருது. ஏன்னா இந்த இடமே கேரளால தான் இருக்கு, ரொம்ப முக்கியத்துவமான இடம். கர்நாடகாவோட பார்டர் இந்த இடம் இருக்கிறது. சரிங்களா? இங்க வரணும் அப்படின்னா நீங்க இந்த ட்ரெயின்ல வரலாம். எப்படிப்பா தங்குறது, என்னப்பா சாப்பிட்றதுன்னு கேட்டீங்கன்னா, தங்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் அவங்களே இடம் கொடுத்துட்றாங்க. இதுக்கு ₹1 கூட கிடையாது. நம்மளால முடிஞ்சா நம்ம கலெக்ட் பண்ணி நம்ம ஆசிரமத்துக்கு நம்மளால முடிஞ்சதை ஒரு தொண்டா நினைச்சு சமர்ப்பிக்கலாம், ஒரு காணிக்கையா. புரியுதுங்களா சைராம்? அதை செய்யலாம் நம்ம தாராளமா. ஃபுட்டு கொடுத்துட்றாங்க, தங்குறதுக்கு அக்காமடேஷன் கொடுத்துட்றாங்க. நல்லா கேட்டுங்க, நல்லா சாப்பிடு, நல்லா தூங்கு, நல்லா நாமாவளி சொல்லு. நான் சொன்னேன் இல்லையா, நாமா தியானம் சேவை. அதனால நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டு நல்லா நாமா சொல்லி இருந்தோம். இந்த நாமா சொல்றதுக்கு மட்டும்தான் இந்த இடமே, வேற எதுவுமே இல்லை. நீ அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும், எந்த ஒரு பிரச்சனையும், எந்த ஒரு இதுவுமே இல்லை. அங்க போனீங்கன்னா ஆனந்தமான ஆனந்தம், பரமானந்தம் கிடைக்கும். நல்லா அனுபவிச்சுட்டு அடியன் வந்தேன். எனக்கு இன்னும் அந்த போதையே தெரியல. அந்த ஆசிரமத்தினுடைய அந்த வைபவம், மகத்துவம், சாநித்தியம் இன்னும் என் ஹிருதயத்தோட அது ஒன்றிட்டு. ஏன்னா நம்ம சச்சிதானந்த சத்குருநாதர் இங்க இருக்கார், பாபா இருக்கார். பாபா வேறு, பப்பா ராமதாஸ் சுவாமிகள் வேறு கிடையவே கிடையாது. எல்லா மகான்களும் ஒண்ணுதான். இங்க வந்தீங்கன்னா எல்லா மகான்களுடைய புகைப்படங்களையும் பார்க்கலாம். ஓ, இப்படிலாம் வேற மகான்கள் இருக்காங்களா அப்படின்றதெல்லாம் நீங்க இங்க வந்தா பார்க்கலாம். மகத்துவமான இடம், வைபவம் நிறைந்த இடம். ஆகையினால இப்ப இதை எப்படி வரணும், ரூமு, சாப்பாடு எல்லாத்தையும் இதை பத்தின விஷயங்கள் சொல்லியாச்சு. மேற்கொண்டு உங்களுக்கு சந்தேகம் வந்தா அடியன் கொடுக்குற இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. அடியன் உங்களுக்கு வழிகாட்டுறேன். அடியன் போகிற இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி போகிறதா சொல்லியாச்சு. எங்க கூட வரணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கனாலும் தொடர்பு கொள்ளலாம். குரு கிருபை எல்லோருடைய வாழ்க்கையிலும் கிடைக்கட்டும். சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய்.